இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 4 சேவல் கூண்ட நின்னுருச்சா நாம ஒரு சோக்காளி, ஒரு 2 சேவலை வெளியில இருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டோமா நாம ஒரு சோக்காளி, பொருட்களை பிரீடு பண்ணி இறக்கிட்டோமா நாம ஒரு சோக்காளி. உண்மை சொல்லணும்னா இந்த சோக்காளின்ற பட்டம் எப்ப முழுமைத்தன்மை அடையும்? நம்ம பல பந்தைகள் அடிச்சு பல கோப்பைகளை நிறைச்சி வச்சாலும் சரி, பல பேர் புகழ் எடுத்தாலும் சரி, இந்த சோக்காளின்ற பட்டத்தை முழுமைத்தன்மை எப்பவுமே அடையாது. அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உடல்ல ஒரு உபாதை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது சரியான நேரத்துல கரெக்டான மருத்துவத்தை பண்ணி அதை ஒரு உயிரா நினைச்சு காப்பாத்துற அளவுக்கு தன்னை எவன் ஒருத்தன் தயார்படுத்தி கொள்கிறானோ அவன் தான் இந்த சோக்காளின்ற பட்டத்துல முழுமைத்தன்மை அடைய முடியும். ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் மத்தவங்க பேசுறதை கேட்டுட்டு பொறுமையா இருக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுறது மத்தவங்க கேட்கணும். யாரு செட்டிங்க வேங்கிய மாமா ஒத்தையில நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல சண்டை செய்வோம்.